ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். இன்றைக்கான பதிவில் முக்கிய சட்டங்கள், இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தான் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம். நேற்றைய பதிவில் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்துச்சு, அதற்கான பதிலை இந்த பதிவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். நேற்றைய பதிவில் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருந்துச்சு. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 தான் கொண்டு வரப்பட்டுச்சு. அதற்கான பதில் 1988. இன்றைக்கான பதிவில் சில சட்டங்கள், அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டையும் பார்ப்போம். மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டம் 1994 கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ்ய சட்டமும் கொண்டு வரப்பட்டது. இந்த ரெண்டு சட்டமும் 1994 தான் கொண்டு வரப்பட்டது. 2005லையும் ரெண்டு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம், குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம். இந்த ரெண்டுமே 2005 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 2006 மத்திய கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு சட்டம் 2006 கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கல்வி பெறும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்களோட பதிலை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கான பதிலை நாளைய பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.